Good morning, student. We continue the lesson from this slide. We're going to see the next topic is mechanism technique of credit creation by commercial bank. Okay. Wait a minute. Mechanism technique of credit creation by commercial bank. That is mechanism in the sense. What is the method? What are the method they are following by the commercial bank for credit creations? அந்த கிரெடிட் கிரியேஷன் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளை அவங்க கையாளுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து இங்க இந்த டாபிக் நாம படிக்க போறோம். பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். யூ நோ வெரி வெல், ஆல்ரெடி நான் பார்த்துட்டோமா. பேங்க் கிரெடிட்னால பேங்க் வந்து லோன் கொடுக்கறது இல்லையா, அட்வான்சிங் லோன் சொல்றதெல்லாம் அது டெக்னிக்கல் லோன் கொடுக்கறதுன்றது தான் மீனிங். ஓகேங்களா? மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட் when the banks through their lending activities. இந்த லைனை பாருங்களேன். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட், பணம் உருவாக்கப்படுது. எப்படின்னா அதை என்ன சொன்ன லாஸ்ட்ல சொன்ன இல்லையா, அந்த மணி சப்ளை அந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன் உங்களுக்கு நான். ஸோ பணம் உருவாக்குதல் எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கடன் கொடுக்கும் பொழுது அடிஷனலா அவர் அக்கௌண்ட்ல பணம் வர மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதான் வந்து மணி கிரியேஷன் சொல்றது. அந்த லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலமா மணி கிரியேஷன் ஆகுது. And make a, that is the lending activities make a net addition to the total supply of money in the economy. சமுதாயத்துல இருக்கிற பணத்தை விட பிளஸ் பணத்தை அதிகமாகிறது தான் லெண்டிங் ஆக்டிவிட்டி சொல்றாங்க. எப்படி ஆகும்? வித்தவுட் பிரிண்டிங் நியூ மணி ஹவு கேன் இட் இஸ் பாசிபிள் அப்படின்ற கொஸ்டின் வரலாம் நமக்கு. அதை என்ன சொன்னேன், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 10,000 rupees வந்து நான் டெபாசிட் பண்றேன் என் பணத்தை பேங்க்ல. ஓகே, அது என் பேர்ல எங்க இருக்க 10,000 rupees இன் ரிட்டர்ன். ஓகேவா? நான் பணம் பண்ணிச்சு. இன்னொரு கஸ்டமர், ஒரு XRY கஸ்டமர் வந்து 10,000 rupees வந்து லோன் கேட்கிறாரு. ஓகே, பேங்க் லோன் கொடுக்குது. இப்போ இந்த பணத்தை அந்த ருபீஸ் அவர் கொடுக்கும் போதுல அவர் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும், இப்ப 10,000 இருக்கும். இதுதான் நான் ஏற்கனவே அந்த ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன். அப்போ ஆல்ரெடி என் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குங்க 10,000. இப்போ புதுசா அவர் அக்கௌண்ட்ல இருக்க 10,000 இருக்கு. அவர் பணம் கட்டல, எதுவுமே செய்யல. பட் இருந்தாலும் அவருக்கு லோன் கொடுக்கறது மூலமா அந்த லோனு ஆல்ரெடி அவர் டெபாசிட் பண்ணதுனால 10,000. இப்போ டோட்டல் என்னாச்சு, அவைலபிள் 20,000 ஆச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா மணி வருதா இல்லையா? இந்த லெண்டிங் ஆக்டிவிட்டி மூலமா இந்த மணி கிரியேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதான் சிம்பிள். ஓகே, இதான் சொல்லல. அப்போ வந்து என்னன்னா, இந்த லெண்டிங் ஆக்டிவிட்டி மூலமா டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கனாமி, பொருளாதாரத்துல பணம் வந்து அதிகமாகுது, டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். பேங்க்ஸ் ஹாவ் த பவர் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட், பேங்க் என்ன பண்ணலாம், நினைச்சாங்கன்னா அதிகரிக்கலாம் இல்ல குறைக்கலாம் சொல்றாங்க. எதை? டிமாண்ட் டெபாசிட்ஸ். அண்ட் தே எக்ஸசைஸ் தேர் பவர் த்ரூ கிராண்டிங் மோர் ஆர் லெஸ் லோன் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் அக்வைரிங் அதர் அசெட்ஸ். ஒரு வங்கி நினைச்சாங்கன்னா அவங்க டிமாண்ட் டெபாசிட் அதிகமாகிறத குறைவாகிறத செய்யலாம். இல்ல இப்போ பாருங்களேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கோங்களேன், ஒரு நம்பர் 1 பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க தான் பயங்கரமா வந்து மினிமம் டெபாசிட்டே 3,000 rupees வச்சிருக்காங்க. 3,000 rupees குறைஞ்சி பண்டில் இருந்துச்சுன்னா அப்படி தேடிடுவாங்க பணத்தை. கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆஃப் டு மெயின்டைன் மினிமம் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கிற பணத்தை எடுத்துக்கோங்க. அது பெனால்டி போட்டு அந்த மாதிரி பல கோடி ரூபாய் பொதுமக்கள் பணத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துட்டாங்க. அது ஒரு முறை காங்கிரஸ் லீடர் யார ஒரு ராகுல் காந்தி சொல்லப்படும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொதுமக்கள் பணத்தை திருடிடுச்சு அப்படின்னு ஸ்டேட் பேங்க் சொல்லியிருந்தாரு. அப்கோர்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அவனால. இருந்தாலும் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. அப்போ 0 பேலன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இது எந்த வகையில சரின்னு தெரியல. அது ஒரு வகையில அவங்க மக்களை வந்து பணம் சேமிக்கின்ற இன்டென்ஷன் தானே கூட, இருக்கிற படத்தை சுரண்டுறதுன்றது எந்த அளவுக்கு லாஜிக்னு தெரியல. கம் டு த பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா வெரி டிஃபிகல்ட், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பட் இப்போ கரூர் வைஸ்யா பேங்க், நியூலி எமர்ஜ் சில பேங்க்ல, கரூர் வைஸ்யா ஓல்டு பேங்க் தான் இருந்தாலும் கூட நியூ பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஒரு மினிட்ஸ் டைம்ல அந்த வேலை முடிஞ்சிடுது.
இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பயங்கரமா வளர்ந்துடுச்சு, நியூ கஸ்டமர் தேவையில்லை, இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால போதுன்ற அளவுக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து அழைத்து அப்போனா ஒரு பேங்க் நினைச்சா என்ன பண்ணலாம், புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி நிறைய கஸ்டமர் சேர்த்துக்கலாம், இல்ல வேண்டாம் கஸ்டமர்னு சொல்லிட்டு விடலாம். அதே மாதிரி நினைச்சா லோன் அதிகமாக கொடுக்கலாம், கம்மியாக்கலாம். ஓகேங்களா? So this power of commercial bank to create deposits through expanding their loan and advance is known as credit creations. கமர்ஷியல் பேங்க் இருக்க அந்த பவர் மூலமா லோன் அதிகமாக்குறது கம்மியாகிறது, அந்த பவர் என்ன பண்ணலாம், அந்த லோன் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களே அட்வான்ஸ் பண்ணா அதுக்கு பேர் தானது கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க இப்போ என்ன ஆச்சு சொன்னா, இந்த டெபாசிட் எவ்வளோ வருது பாருங்க, 100 ருபீஸ்னு இருக்கு, பேங்க்குக்கு வருது. அந்த பேங்க்ல நான் 10% இங்கே ஒரு ரிசர்வ் போகுது, இன்னொரு 90% வந்து லோன் அவுட் போகுதுங்க, 90%. சப்போஸ் அந்த லோன் போயிட்டு வேற எங்க இன்னும் எடுத்து வருதுங்க. இப்போ இந்த பிக்சர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, how the money will shift from one to another, how the money is created. 100 ருபீஸ் தான் டெபாசிட் வருது, இதான் ஃபர்ஸ்ட் பிகினிங். இந்த கார்னர் பாருங்க, ரைட் சைட் லெஃப்ட் சைட் கார்னர்ல அந்த வருது, அந்த ஏரோ மார்க் பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த பணம் பிரிஞ்சு 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 எங்கெல்லாம் போகுது பாருங்க கடைசியில. இல்ல அதான் திஸ் இஸ் கால்ட் கிரியேஷன், கிரெடிட் கிரியேஷன் சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிரைமரி ஆர் பாசிவ் டெபாசிட் அண்ட் டிரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட் சொல்றது. பாசிவ் டெபாசிட் உங்களுக்கு தெரியுங்க, பாசிவ் எனர்ஜி ஆக்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க. அது பிரைமரி, அது முதன்மையானது. பாசிவ்னு சொன்னா அது அப்படி ஐடியலா இருக்கும், அது வந்து தானா ஆக்டிவ் ஆகாது. ஆக்டிவ்ன்றது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், அது ரெகுலரா வந்து ஆக்டிவ் மணி சொல்றது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா பிக்சர் தான் இது. த மாடர்ன் பேங்க்ஸ் கிரியேட் டெபாசிட் இட்ஸ் டூ வே. நவீன வங்கிகள் என்ன பண்றாங்க, 2 வழிமுறைகள் வந்து டெபாசிட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் பிரைமரி டெபாசிட் அண்ட் டிரைவ்டு டெபாசிட். வாங்க, டிரைவ்டுனா டிரைவ்டுன்றது வழங்க இன்னொன்று மூலமா இன்னொரு ஆகுது. ஓகேங்களா? பிரைமரின்றது நேரடியாக. when a customer gives cash to the bank and the bank creates a book debt in his name called a deposit. ஆனா சொல்றாங்க, ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்றாரு, ஒரு புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவர் பணத்தை டெபாசிட் பண்றாரு இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரைமரி டெபாசிட்னு அர்த்தம். நல்லா புரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக ஒரு கஸ்டமர் போறாரு, அவர் பணத்தை கொடுத்து அவர் பேர்ல ஒரு பேங்க் புக் ஓபன் பண்ணி பண்றாரு, அதுக்கு பேர் வந்து டெபாசிட் சொல்றது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பிரைமரி டெபாசிட். அப்ப டிரைவ் டெபாசிட் என்னது? ஓகேங்களா? டிரைவ் டெபாசிட் போது the deposit are created without the being any prior payment of equivalent cash to the bank. அது ஒரு டெபாசிட் வரும், ஆனா அந்த டெபாசிட் என்ன பண்றது இல்ல, எந்த விதமான கேஷ் கட்டி ஓபன் பண்ண டெபாசிட்டா கிடையாது. எதுக்கு முன்ன அதுக்கு பேர் என்னதுங்க, இட் இஸ் கால்ட் a derived deposit ன்னு சொல்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன பேராகிராஃப் என்னன்னா, ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது மினிமம் அமௌண்ட் கட்டி ஓபன் பண்றாரு, அது பிரைமரி. பணமே இல்லாம என்னது ஒருத்தர் என்னது ஒரு பேமெண்ட் வருது அவருக்குன்னா, எப்படி பேமெண்ட் வரும் அவருக்கு? அப்கோர்ஸ் அவர் வந்து லோன் வாங்கியிருக்கலாம், அந்த பேங்க்ல லோன் வாங்கணும் சொன்னா அந்த பேங்க்ல டெபாசிட் ஓபன் பண்ணணும். அவர் வேணுமே தேவை, 0 பேலன்ஸ் ஓபன் பண்ணாரு, 0 பேலன்ஸ் போது அந்த லோன் வாங்கின அமௌண்ட் ஒரு டெபாசிட் வந்துடும். சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் வரும். அப்போ டெபாசிட் எப்படி வருது? பை வே ஆஃப் லோன். அப்போ டிரைவ்டு ஒன். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை உருவாக்கும் வந்து அந்த டிரைவ்டு ஒன்றது. புரியுதா? இதுதான் டிரைவ்டு டெபாசிட் சொல்றது. ஓகேங்களா? ஓகே, பிரைமரி டெபாசிட்டோட ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் திஸ் பிரைமரி டெபாசிட் தட் த பேங்க் மேக்ஸ் லோன் அண்ட் அட்வான்ஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ். பிரைமரி டெபாசிட்ல இருந்து கிடைக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, பேங்க் வங்கிகள் அவங்க கஸ்டமருக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்றது. The initiative is taken by the customers themselves. அப்படின்னா யாரும் போய் வந்து நீ பேங்க் டெபாசிட்ல சேருக்குன்னு சொல்றது கிடையாது. கஸ்டமரா அவருக்கா வந்து ஞானம் வந்து அவர்கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்து அவர் என்ன பண்ண, நான் இந்த பேங்க்ல டெபாசிட் வச்சுக்க போறேன், என் பேங்க் சேமிப்பு அக்கௌண்ட் போறேன், டைம் டெபாசிட் பண்ண போறேன், ஏதோ சம்திங் லைக் தட் அவர் சொல்லி பண்ணலாம். யாரும் அவர் தூண்டுதல இல்லை, யாரும் அவரை டெபாசிட் பண்ண தூண்டலை இல்லையா, அதனால அது பிரைமரி டெபாசிட் சொல்றாங்க. அந்த கேஸ்ல இன் திஸ் கேஸ் த ரோல் ஆஃப் பேங்க் இஸ் பாசிவ். அப்படின்னு அர்த்தம், ஒன்றும் பண்ணல, பேங்க் சும்மா இருக்குன்னு அர்த்தம். கன்சியூமரா தான், அதை கஸ்டமரா தான் வாலண்டியரா முன் வந்து என்ன பண்றான், அந்த அக்கௌண்ட்ல பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்க போறான்னு சொல்றது தான் அவர் சொல்றது. ஸோ தீஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு பாசிவ் டெபாசிட்ஸ். அப்படின்னா வங்கி ஒரு வேலையும் செய்யல, கம்முன்னு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் வந்து தானே வாலண்டியரா கஸ்டமர் வந்து நான் டெபாசிட் பண்ண போறேன்னு சொல்றது தான் பிரைமரி டெபாசிட்.
ஆர் ஆல்சோ கால்டு passive deposit சொல்றது. ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டினா வரலாம், இல்லை 3 மார்க் கொஸ்டினா கூட வரலாம், இல்லை 2 மார்க் கொஸ்டினா 1 or 2 பாயிண்ட் நீங்கள் எழுதலாம். நீங்கள் அநேகமான அந்த ரோலோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடும் நான். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இல்லை, ஏன்னா அந்த ரோல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ அந்த பிக்சர் கொடுத்துருந்துச்சுன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கலெக்டிவ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ நேஷன்ஸ் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் தோஸ் ஹூ ஆர் ஈவன் இன் த ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நான் சொல்றேன், ஏன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து குடிமக்களின் சார்ந்துடுது, ஒரு கூட்டு முயற்சி, அது ஜாயிண்ட் எஃபர்ட் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் டிசாஸ்டர் இல்லைன்னா ஒரு பக்கம் கம்யூனல் கிளாஸஸ், இன்னொரு பக்கம் சோஷியல் என்வரன்மெண்ட் திங்ஸ் நடந்துன்னு சொன்னா அது இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து அதோடைய பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் டெவலப்ன்ற வார்த்தைக்கு மீனிங் இல்லை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பீப்புள் வில் லிவ் வித் ஆல் பீஸ்ஃபுல், ஆர் தே சாட்டிஸ்ஃபைடிங் வித் அட்லீஸ்ட் தேர் பேசிக் நீட்ஸ். அதனால ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது, முன்னேற்றம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் அது. ஸோ அதனால தான் அந்த பிக்சரை கொடுத்துருக்கிறேன் நான். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் இன் யுவர் புக், பட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்கிறேன். திஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ், த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யறாங்க, வாட் ஆர் தேர் கான்ட்ரிபியூஷன். 8 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் இஸ் நத்திங் பட் மணி, பணத்தை பெருக்குவது. ஓகேங்களா? கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ்னா கேபிட்டல் இன் த சென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணத்தை கேபிட்டல் அமௌண்ட் சொல்லுவாங்க. அதை இப்போ சேவிங்ஸ் இல்லாமல் கேபிட்டல் இல்லை. ஸோ சேவிங்ஸ் இன்கம் பண்ணணும், இன்கம் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கணும், சம்திங் லைக் தட். இப்படி போயிட்டே இருக்கும், சர்க்கிள் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகே, தேர் டூயிங். கமர்ஷியல் பேங்க் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அக்செப்டிங் டெபாசிட், மோட்டிவேட்டிங் த பீப்புள் டு மொபிலைசிங் வாட்ஸ் த சேவிங்ஸ் ஸ்கேட்டர்டு ஓவர் த ஏரியாஸ் அவர் இல்லையா, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடன் கொடுக்கிறது. இந்த விஷயம் மூலமா அஃப்கோர்ஸ் தேர் ஆர் கிவிங் லோன் டு தி பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ், ஈவன் இண்டிவிஜுவல் அண்ட் கமர்ஷியல், சம் அதர் ஆர்கனைசர் செக்டர்ஸ் ஆல்சோ. சேனலைசிங் த ஃபண்ட், இது வந்து முக்கியமான வார்த்தை. சேனலைஸ் த ஃபண்ட்னா இல்லையா, யாரோ ஒருத்தட்ட சர்ப்ளஸா பணங்குது, அந்த பணத்தை வந்து பேங்க்ல வைக்கிறோம், அந்த பணத்தை வந்து ஐடியில் வச்சிருக்காம ஸோ எந்த இடத்துல அந்த அதாவது யாருக்கு பணம் தேவைப்படுதோ அங்கே டைரக்ஷன் பண்றாங்க, சேனலைசிங் பண்றாங்க. பண்ணது மூலமா அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு அந்த பணம் கிடைக்குது, அது மூலமா அப்படியே போயிட்டு பொருளாதார வளர்ச்சி வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட், என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அஃப்கோர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, நீங்க ஃபேக் இண்டஸ்ட்ரினா பேப்பர் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. சும்மா பேருக்குன்னு லோன் வாங்கிட்டு சாப்பிட்டு ஓடிடுறாங்க. நம்ம நாட்டில் நிறைய பேர் ஓடிட்டாங்க அது மாதிரி. ஆனா அவங்களெல்லாம் கூட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் நஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட்ல லோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 1 லட்சம் பேங்க் லோன் வாங்கிட்டு அவனா கட்ட முடியலன்னு சொன்னா அவனை கோர்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டு ஜெயிலுக்கு அனுப்புற பேங்க் கவர்மெண்ட் கோடிக்கான பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆனவங்களை கூட்டு நீங்க எல்லாம் லாஸ் ஆயிட்டீங்க, நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன், நானே கன்சல்ட் பண்ணிக்கிறேன், நீங்களுக்கு தரப்புற உங்களுக்கு ஃபர்தரா உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றது லோன் கொடுக்கணும் சொல்லி நம்ம சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இந்த கூத்து இல்லைங்களா? ஸோ அதான் அப்படி நான் ஏன் அதை சொல்றேன்னா, ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்கரேஜ் பண்றது நல்லது. சும்மா ஃபேக் இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்றது நல்லா இல்லை. அது இல்லாம ஹார்ம்ஃபுல், மக்களுக்கு உயிருக்கு பாதம், அது ஹார்ம்ஃபுல், ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பேங்க் மானிட்டைஸ் டெப்ட், கடன், அந்த கடன் அது என்ன பண்ணணும்னு சொன்னா கடன் அந்த விஷயத்தை வந்து பேங்க் வந்து நிர்வாகம் பண்ணும், மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட். அஃப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு தேவையான பணம் இன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய, எஸ்பெஷலி COVID-19 தாக்கம் பாண்டிச்சேரி அதிகமாக தான் கூட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் நிதியுதவி கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க இருக்கிற கமர்ஷியல் பேங்க்லயோ இல்லை அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கலாம், டு ஃபேஸ் த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் கமர்ஷியல் பேங்க் ஹாவ் த பவர் டு லோன் பேங்க் கவர்மெண்ட்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பேங்க் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சு சர்ப்ளஸ் லேபர் அப்சர்வ் பண்றதை விட பேங்க் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அது மூலமாவும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ்ல வெரி குட். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்றது நல்ல சைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட், பேங்க் ப்ரொமோட்ஸ் என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவர்களை உருவாக்குகின்ற பங்கு
கமர்ஷியல் வங்கிக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாரா ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு இல்லை ஒரு டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சு ஒரு டெக்னிக்கலாக எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியும், நான் அதை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன், இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, அது நல்லா சேல் ஆகும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பேங்க்ல கொடுத்து லோன் கேட்டாருன்னா ஓகே, அவர் என்டர்பிரனர் சொல்லுவாங்க, அது தொழில் முனைவோர் சொல்லுவாங்க தமிழ். அவரை ஸோ அந்த மாதிரி பர்சன் என்கரேஜ் பண்ற வேலை பண்ணிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் சைன். நம்பர் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் இருந்துச்சு சொன்னா ப்ரொடக்ஷன் செக்டர் அதிகமாகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இன்கம் ஜென்ரேஷன் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் குட். ஸோ லாஸ்ட்லி ஐ மென்ஷன் த வாட்ச். இதே நடு பொருளாதாரத்தை பத்திரமா அப்படி தான் பார்த்துக்கணும் இல்லைங்களா? நம்மான விதையை போட்டு விளைஞ்சிருந்து போயிட்டா சரி வராது. ஸோ வி நீட் டு ஹேவ் வெரி குட் ப்ரொடெக்ஷன் டு அவர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு செடியை போட்டு அது செர்மினேஷன் பீரியட் முடிஞ்சு அது க்ரோத் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த பிக்சர் கொடுத்துருக்கிறேன், ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Role of commercial bank in economic development of a country. First one is the capital formation. Bank mobilize small savings of the people scattered over the wide area and make it available for productive purposes. புரியுதுங்களா? அது எக்ஸ் ஒருத்தர் 100 ரூபாய் சேமிப்பார் மாசம், ஒய்ன்றவர் 500 சேமிப்பார். இப்படி லைக் தட். இப்படி கெப்பாசிட்டி, மக்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து மக்கள் என்ன பண்றாங்க, சேமிக்கிறாங்க. அந்த சேமிப்பெல்லாம் எங்க வருதுங்க, நேரா பேங்க் மொபைலைஸ் பண்றாங்க, பேங்க்கு அழைச்சிட்டு கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமா வந்து ஒரு மேபி ஒரு 1 crore or 1 lakh சம்திங் லைக் தட் அப்படி வரும்போது மந்த்லி அந்த பணத்தை என்ன பண்றாங்க, அது ஃபர்தரா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. அப்கோர்ஸ் பல்வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் காரணமே பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் சொல்லுவாங்க. ஈவன் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் தி விஷஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஏழ்மை சக்கரத்துக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதே லேக் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன் நல்லா இருக்குன்னா சேவிங்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும். சேவிங்ஸ் ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட், இன்கம், ஸ்டடி சப்ளை ஆஃப் இன்கம் இருக்கணும், ஃப்ளோ ஆஃப் இன்கம் கண்டினியூஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மக்களை வந்து சேமிக்கின்ற ஒரு தாட் இருக்கணும், பிளஸ் அந்த நாலேஜ் இருக்கணும் இல்லைங்களா? எம்ப்ளாய்மெண்ட், அந்த ஸ்டடி சப்ளை ஆஃப் இன்கம் வேணும்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா என்ன வேணுங்க? அஃப்கோர்ஸ் வாட் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ், சப்போர்ட் ஆஃப் கேபிட்டல், ஃபினான்ஷியல் சப்போர்ட் அது வேணுங்க. ஓகேங்களா? nowadays bank offer very attractive scheme to induce the people to save their money with the bank. Of course சமீபத்தில் என்னோட சின்ன டாட்டருக்கு, என்னோட யங்கர் டாட்டர்ஸ் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, போயிருந்தேன். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. பட் தே வில் கிவ் ஒரு சும்மா ஒரு எலிஃபண்ட் ஸ்டைலில் கிரீன் கலரில் ஒரு எலிஃபண்ட்டோடைய பிக்சர், அந்த பொம்மை மாதிரி ஒரு உண்டி கொடுத்தாங்க இல்லை. அந்த உண்டியை பார்க்கும்போதெல்லாம் ஷி வாஸ் வெரி பயங்கர அட்ராக்ட் ஆகிட்டான் சின்ன பொண்ணு. என்ன பண்ணா, அப்போல்லாம் காசு கிடைக்கிது போயிட்டு வண்டியில் போகிற அந்த சேமிக்க வெரி குட். சின்ன சைல்ட்ஹுட்லேருந்து அந்த சேமிக்கின்ற கெப்பாசிட்டி, அந்த டெண்டன்சி வந்துருச்சுன்னா வெரி குட், நல்ல சைன் இது. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், அட்ராக்டிவ் த சைல்டு லைக் தட். மாரி க்ரோன் அப் சில்ட்ரன்ஸ் பிஸ்னஸ் மேலாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க சேவிங்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. சர்வீஸு, செல்ஃபோன் அலர்ட்டு, ஏடிஎம் கார்டு, அந்த மாதிரி சில சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் ஆர் ஆல் என்னது, இப்போ செல்லிங் காஸ்ட் மாதிரி ஒரு உற்பத்தி பொருள் செல் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணுற மாதிரி டெபாசிட் பண்ணுறதுக்கு நிறைய மக்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். மேலே மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை, ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லையா, கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்போ மக்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க, அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்னொருத்தங்க கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு இடைத்தரகர் மாதிரி சேனலைஸ் பண்றாங்க. கிரெடிட் கிரியேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு நாட்டில் உற்பத்தி அதிகமாகுன்னு சொன்னா அதுக்கு தேவையான உற்பத்தி தேவையான காசு வேணும் இல்லையா? அதான் கடன் அதிகமாக கொடுக்க கொடுக்க அந்த கடன் எதுக்கு பண்றாங்க, சும்மா அந்த பிசினஸ் அந்த வார்த்தை நான் மென்ஷன் பண்ணல, அதனால தான் ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். கிரெடிட் கிரியேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ஆர் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். உற்பத்தி பெருக்கும். ப்ரொடக்ஷன், employment, sales and price, and thereby they bring about faster economic development. ஒரு பொருளுக்கான நல்ல பொருளை உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பண்ணும்போது நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கும் இல்லைங்களா? அதனால உற்பத்தி பண்ண பொருட்கள் நிறைய விற்கணும், அந்த விற்கிறதுக்கான நல்ல விலை இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட், சேல்ஸ் அண்ட் பிரைஸ் ஃபார் பர்டிகுலர் கூட்ஸ்,
இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சைன். இட்ஸ் எ குட் சைன் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்களா, சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஏரி நிறைய தண்ணி நிற்குது இல்லைங்களா, அந்த ஏரி நேரம் தண்ணி, அந்த தண்ணி வந்து அப்படி தண்ணி ஏரியிலே வச்சிருக்கலாமா? ஆஃப்கோர்ஸ் அதில் ஒரு யூஸ் இருக்கு. எப்படி? கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஆஃப்கோர்ஸ் அந்த ஏரியை இப்போ நம்ம கனகன் ஏரி மாதிரி ஏரியை சுற்றி லேண்ட் இல்லாமல் வெறும் பில்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஏரி என்ன பண்ண முடியும், அந்த தண்ணி என்ன பண்ண முடியும், அங்கே தான் வச்சிருக்கணும் தண்ணியை இல்லைங்களா. மேபி அதில் போட்டர்ஸ் விடலாம். போட்டர்ஸ் விடுறதுன்னா அது சீசன் வைஸ் தண்ணி இருக்க போயிடும். ஃபிஷிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க அது பேர். இந்த ஃபிஷிக் கல்ச்சர் வந்து அந்த மீன் வளர்க்குறதுன்னு அந்த விஷயம் செய்யலாம். மேபி அதை பண்ணலாங்களா. அஃப்கோர்ஸ் அந்த ஏரியை சுற்றி நிறைய நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்துக்கான இரிகேஷன் பர்பஸ் அந்த லேண்ட் அந்த ஏரியிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பல்வேறு வழியிலேருந்து வந்து சேமிப்பான அந்த தண்ணியை ஏரியிலேருந்து குறிப்பிட்ட அது கரெக்டாக தேவையில்லாமல் கடலுக்கு விட்டுடாம வயல்களுக்கு விட்டு கிராப் டெவலப்மெண்ட், கிராப் கல்டிவேஷன்ஸ், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க. லைக் தட் மேலே மக்கள்கிட்ட இருந்து உற்பத்தி பண்ண, மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த சர்ப்ளஸ் மணியை, சேவிங்ஸ், அந்த கேபிட்டல் எல்லாத்தையும் சரியான பர்சன்ட் கரெக்டான என்டர்பிரனர் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட் பண்ற ஒரு வேலையை பேங்க் பார்த்துட்டு இருக்கு. Bank invest the savings on various sectors with a view to increase the productivity. பல்வேறுபட்ட மக்கள்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ண அந்த சேமிப்பு பணத்தை வங்கிகள் என்ன பண்றாங்க, ப்ரொடக்டிவிட்டி, இந்த ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்டிவிட்டினா இந்த ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எப்படி இந்த ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொன்னா ஸ்டடி சப்ளை ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கணும். ஸ்டடி சப்ளை ஆஃப் ஃபைனான்ஸ் இருந்தாலும் மட்டுமே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சேனலைஸ் பண்ணிட்டு இருக்க சொல்றாங்க. தென் ஒன்லி அதாவது என்னன்னா அப்படி சேனலைஸ் பண்ணும்போது மட்டுமே, கரெக்டான பணத்தை கரெக்டான வழியில சேனலைஸ் பண்ணும்போது மட்டுமே what can be said to have performed an important role in economic development. அந்த வேலையை மட்டும் தான் என்ன சொல்றோம், பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வேலைன்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அஃப்கோர்ஸ் இல்லைங்களா, இப்போ அத்தியாவசியமான பொருட்கள் உற்பத்தி பண்ணுவதற்கான இண்டஸ்ட்ரி ஒருத்தர் ஓப்பன் பண்ண போறாரு சொன்னா அவருக்கு தேவையான நிதியுதவியை கொடுத்து உதவும் இல்லையா. ஃபேக் இண்டஸ்ட்ரி இல்லாம, பேப்பர் இண்டஸ்ட்ரி இல்லாம ரியல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து வாங்கும்போது தட் வில் ஹெல்ப் த எக்கனாமிக். மெனி பேங்க்ஸ் help in the development of the right type of industries and the economic development of a country by extending loan to the right type of development project. சரியான ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ், வெரி குட் நீட், வெரி குட் டிமாண்ட், இந்த மாதிரி விஷயத்து எல்லாத்தையும் சரியா இருக்கும் பட்சத்தில் அந்த இண்டஸ்ட்ரிக்கு லோனு கொடுக்கும்போது அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, support to demanding goods and introduced new methods of manufacturing, raising national income. அது உற்பத்தியிலேயே, மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி இல்லையா, உற்பத்தி முறையில புதிய மெத்தடை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூல் யான், அதாவது நூல், அந்த நூல் திருட்டு இல்லையா, அந்த நூலுக்கு ஃபேக்ட் எடுத்துக்கோங்க. அதுல ஹேண்ட்லூமிங் இருக்கு, மெஷின் சப்போர்ட்டட் என்ஜின் இருக்கு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அவுட்புட் பாதுன்னு சொன்னா மெக்கனைஸ்டு மெஷின் தான், மெக்கனைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் அதிகமான உற்பத்தி கொடுக்கும். ஸோ மெக்கனைசேஷன் பண்றதுக்கு we need support, of course financial support. அது பேங்க் கொடுக்கும்போது நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப்டர் தி கிரீன் ரெவல்யூஷன் what happened, number of drastic change happened in the agriculture sectors. Of course there is impact is also there, side effect இருக்குது. இந்த பாசிட்டிவ் ஆப்ஷன்ல பார்க்கும்போது மெக்கனைசேஷன்ஸ் அது என்டர் இன்டு தி அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ். அக்ரிகல்ச்சர் செக்டர் அதுக்கு முன்னாடி அந்த புல்லக் கார்டை வச்சுக்கிட்டு இல்லை கண்ட்ரி சிஸ்டத்தை வச்சுட்டு நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணோம். ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சு, ஏரியா ஆஃப் கல்டிவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஹெக்டர் கவர்டு பை தி கல்டிவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இரிகேஷன்ஸ் கூட இட்ஸ் நாட் சப்போர்ட்டட் ஃப்ரீக்வெண்ட்லி, பீப்புள் டிபெண்டிங் ஆன் மான்சூன்ஸ். ஓகேவா, பட் ஆஃப்டர் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்ஸ், using the mechanization, high yielding variety of seeds, everything making self-sufficient of production in India. Okay, so thanks to the green revolutions. Like that. இப்போ
இண்டஸ்ட்ரிக்கு ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு பேங்கிங் உடைய சப்போர்ட், கேபிட்டல் சப்போர்ட், தட் இஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட்ஸ். ஓகே, கடனை நிர்வகித்தல் என்பது விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டாபிக்ல போதல அங்க என்ன சொல்றாங்க பாப்போம், பேசிக்குவோம், ஜெனரலா வருவோம். இப்போ லோன் கேட்கறவங்க இருக்கிறாங்க, கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. பட் பர்சன் who is demanding loan, no problem. Person who is ready to availing the loan, that is different. The persons சொல்லலாம் அது நம்ம. அதாவது இங்க லோன் கொடுக்குறது நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. கமர்ஷியல் பேங்க், நேஷனலைஸ்ட் கமர்ஷியல் பேங்க், அன்ஆர்கனைஸ்டு ஃபினான்ஷியல் செக்டர், மைக்ரோ ஃபைனான்சிங், மணி லெண்டர், லைக் தட், வட்டி கொடுக்குறவன் அப்படி நிறைய பேர் நிற்கிறான். இப்போ இந்த பர்சனை யார்கிட்ட நீங்க சேனலைஸ் பண்ணலாம்? those who charging minimum interest to the loan amount. அவங்ககிட்ட சொன்னா மட்டும் தான் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஏன்னா லோன் வாங்கி ஒருத்தர் இண்டஸ்ட்ரி பண்ணும்போது அது ப்ராஃபிட் வரணும் அவருக்கு. அவர் வர ப்ராஃபிட் பூரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டான்னா நத்திங் இஸ் ஹேப்பன். அது எக்ஸ்டெண்ட், அதாவது என்ன ஆகாது, அது டெவலப்மெண்ட் ஆகாது, ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆகாது அந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல அது ஒரு பேங்க் நம்ம வந்து டெப்ட் விஷயத்தை நிர்வாகம் பண்றது, அது திறமையை பொறுத்து அந்த பகுதியோட வளர்ச்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேல்ஸ் ட்ரேடர்ஸ் செல்லிங் குட்ஸ் ஆன் கிரெடிட் பேசிஸ். ஓகே, இது வேற மாதிரி சொல்றாங்க. ஸோ திஸ் வில் லீட்ஸ் டு லாக்கிங் அப் ஆஃப் கேபிட்டல். As a result, production may also be reduced. This will solve by banks lending money by discounting bill of exchange. என்ன சொல்ல வராங்கன்னா, அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து உற்பத்தி பண்றாங்க, பொருளை விற்கிறாங்க, விற்கும்போது நிறைய டியூவில் வாங்கிட்டாங்க இல்லையா? மக்கள் என்ன பண்றாங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டூரபிள் குட்ஸ் எல்லாம், ஈவன் கார், ஈவன் ஹவுசஸ், என்ன பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஆன் கிரெடிட் பேசிஸ்ல கடன் டெப்ட் கடன்ல வாங்கிடுறாங்க. உற்பத்தி பண்ற பொருள்லாம் கடன்ல கொடுத்துட்டா அவங்க திரும்ப ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏது எங்கிட்ட பணம்? ஸோ அங்கதான் பேங்க் என்ன பண்றாங்க, அதே supporting to the person who is ready to sell their product on credit basis. இப்போ பணம் பொருளை பூராவே கிரெடிட்ல கொடுத்துட்டுனா பணம் போய் லாக் ஆயிடும். லாக் ஆனா அந்த இண்டஸ்ட்ரி, அந்த மேனுஃபேக்சரால ஃபர்தரா ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல பேங்க் வந்து பணம் கொடுத்து உதவுறாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இது வந்து கடனை நிர்வகிக்கின்ற ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி useful and important thing to support and keep the production steady in your economy. Next, financed government. அரசாங்கம் எதனா ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எடுப்பதற்கோ பல்வேறுபட்ட டெவலப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான நிதிகளை வந்து மேபி கவர்மெண்ட்ல இருந்து, கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், banks provide long term credit to government by investing their funds in government securities and short term finance by purchasing treasury bill, especially in underdeveloped countries. Underdeveloped countries la economic development access எடுக்கிறதுக்கு அரசாங்கத்தோட செக்யூரிட்டியும் ட்ரெஷரி பில்லையும் கமர்ஷியல் பேங்க் வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க. லைக் தட் ஷேர் வாங்குற மாதிரி தான் இல்லைங்களா? அந்த பில்லையும் செக்யூரிட்டி கவர்மெண்ட் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வித் இன்ட்ரெஸ்டோட திரும்ப கமர்ஷியல் பேங்க் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் அப்படி பணம் வாங்கும்போது அந்த பணத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் த மணி ஃபார் ப்ரொவைடிங் வெல்ஃபேர் மெஷர்ஸ், மேபி சப்ளை ஆஃப் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், medical facilities, education institutions, construction of bridge, like that. In various situations பண்றோம். அது maybe science and development in the agricultural sectors சரிங்களா? especially underdeveloped countries-ல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. So what will happen? So this will fulfill the motive of government to promote industries. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு நாட்டில் ஒரு பகுதி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றதுக்கான விஷயமும் இது மூலியமா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வி நியர் டு தி end of the topic. That is important topic is employment generation. Don't read it literally. Employment generation is a very very vast area. It's an important thing for your nations because poverty
இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் தி லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்பர். ஓகேங்களா? ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதன்னு பாவர்ட்டி வருது. பாவர்ட்டின்ற ஒரு விஷயம் தட் லீட்ஸ் டு பாவர்ட்டி, இட் வில் கிரியேட் மல்டிபிள் ப்ராப்ளம் அமாங் த பீப்புள்ஸ். Sometimes the peoples are died on poverty. They are not able to recover it. So this is discussed under the employment generation. Being an economic student, you must know or you must have very good sound knowledge about the employment generation, importance of employment generations. Even now, Pondicherry have number of industries. The purpose of the industries is to generate the employment opportunity and also eradicate the what unemployment problems. But the fact what in Pondicherry, the factories occupied by the migrated people from the neighboring state. The bond, other the origin of peoples, or in the sense what the குடிமக்கள் சொன்னாங்க இல்லையா, பூர்வீக குடிமக்கள் சொல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரி வசிப்பிட மக்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இல்லாம லேக்கிங்கா இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஆஃப்டர் த நேஷனலைசேஷன் ஆஃப் பிக் பேங்க்ஸ், banking industry has grown to a great extent. Banks branches are opened frequently, which leads to the creation of new employment opportunities. Of course, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் மூலியமாவே சொல்றாங்க அவங்க. ஆனா பேங்க்குள்ளவே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதை விட பேங்க்கோட லோன் கொடுக்கறது மூலமாகவும், லோன் வாங்கி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது மூலமாகவும், இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனால ஏற்படுகின்ற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆக்சுவலா நம்ம அதை தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுங்க. பேங்கோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணா என்ன, ஒரு பேங்க்ல மிஞ்சி போனா 10 பேர் வேலை செய்வாங்களா இல்ல? அப்போ நான் ஒரு 100 பிரான்ச் கூட இருக்கேன். 100 பிரான்ச் ஒரு சிஸ்டம்லாம் வேற மாதிரி. ரெண்டாவது மட்டும் அந்த பேங்கிங் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் எஜுகேஷன்ஸ், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆக மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கிடைக்கும். பட் அதுவே ஒரு பேங்க் லோன் கொடுத்து ஈவன் ஸ்மால் ஸ்கேலாக இருக்கட்டும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கயர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டியன்ஸ், லோக்கல் ஆர்டிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், மாரி நிறைய பேருக்கு லோன் கொடுக்கறது மூலமா ஸோ ஈவன் செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு பர்சன் கூட கேன் ஏபிள் டு கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பை ரெகுலர்லி. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேங்க் அதான் ஆக்சுவலாக அதுதான் டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ல. பேங்க் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேங்க் மூலியமாவே ஜென்ரேட் பண்ணுறதா சொல்றாங்க. பட் இதுவும் பண்ணிட்டு இருக்கு. Educated people will have the opportunity to get employment opportunity in the sectors. Okay. Bankers promote entrepreneurship. The role of commercial bank economic development last point இது. So banks promote entrepreneurship. வங்கிகள் தொழில் முனைவோரை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. In recent days, banks have assumed the role of developing entrepreneurship, particularly in developing countries like India. இந்தியா போன்ற நாடுகளில் பேங்க் என்ன பண்றான்னு சொன்னா தொழில் முனைகள், அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரியில் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன், டிக் அப்படின்னு விஷயம், இதே டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லிட்டு தட்டாஞ்சாவூர் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. அது மூலியமாக ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ஸ் +2 டிகிரி அக்கார்டிங்லி ஸோ அவங்களுடைய எலிஜிபிளுக்கு தகுந்தாப்புல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 15 days 1 month அது கொடுக்குறாங்க. அது கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை சப்போர்ட் டு பேங்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. such a person qualified for doing so and so work, so and also he eligible for leading loan and we recommended அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த லெட்டர் மூலியமாவோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, they will give the loan. யாருக்கு லோன் கொடுக்குறாங்க? அந்த பர்சன் ட்ரைனிங் பர்சனுக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம். ஸோ த்ரூஅவுட் இந்தியா அந்த விஷயம் போயிட்டு இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ அப்படி பண்றதுனால புது புது தொழில் முனைவர்களை உருவாக்கலாம். இல்லை, பேங்க் ப்ரொவைட்ஸ் 100% கிரெடிட் ஃபார் ஒர்த்வைல் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி தொழில் முனைவர்களை சரியான தொழில் கரெக்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 100% கூட என்ன பண்றாங்க, கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. So next, and a provision of counseling service like technical and managerial guidance. அது மட்டும் இல்லாம அந்த பர்சனுக்கு என்ன பண்றாங்க, டெக்னிக்கலான சில ஐடியாவும், மேனேஜரல் நிர்வாக மேலாண்மை அறிவையும் போதிக்கப்படுது அந்த பர்சனுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேங்க் வந்துச்சுன்னா ஒரு பேங்க் என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு விஷயம், இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்றது. என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா தொழில்
விச் இஸ் எந்த தொழில் நம்ம பீக்ல இருக்கு, எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இப்போ வந்து டைம் இருக்கு, புரியுங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களை என்ன பண்றாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஆண்டர்பிரனருக்கு வந்து என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க, புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயம் பேங்க் பண்றாங்க. பேங்க்குடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒன்லி மக்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறது மட்டுமே இல்லாம such a good service பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கவுன்சிலிங் டு த ரைட் பர்சன் அபவுட் இண்டஸ்ட்ரி, manufacturings and starting new production sector, and technical support is also they are giving, and managerial guidance அந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி feasible and economically viable. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்றது வந்து பண்ணா டெக்னிக்கலாக அவங்களை வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம், எக்கனாமிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து குட் வயபிளாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, கமர்ஷியல் பேங்க் ஹெல்ப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் இன் த கண்ட்ரி. ஒரு நாட்டில் தொழில் முனைவோருக்கு கமர்ஷியல் பேங்க் என்பது மிக முக்கியமான பங்காற்றுகிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் பாயிண்ட் play a vital role to develop a economy in a particular country, especially developing countries. Okay, so these are the things we are discussed under the heading of role of commercial bank in economic development of a country. With that, I will conclude the today classes. I will continue lesson from the next classes. Go through the points carefully, answer for the questions asked for such a time. Thank you.